களம் இறக்கப்படும் அண்ணாமலை. திமுக தாவேகாவுக்கு எதிராக பாஜக. அமித்ஷா கையில் எடுத்த மாஸ்டர் பிளான். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட தமிழக வெற்றி கழகமும் திமுகவின் அதே அரசியலை தான் செய்து வருகிறது என்பதால் பெரிதாக அரசியலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என்கின்ற கருத்துகள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகளான திமுக, அதிமுக, தாவேக என்ற 3 கட்சிகளின் கொள்கையும் ஒரே பாதையில் இருப்பதால் அவர்களுக்கு எதிர்கொள்கையில் பாஜக மட்டும்தான் இருக்க முடியும். அதோடு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் உள்ள ஓட்டுகளை கணக்கிட்டு பார்க்கும்போது புதிதாக களம் கண்ட விஜய்க்கு தலித், சிறுபான்மையினர் மற்றும் பெண் வாக்காளர்களின் வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது. அரசியல் களத்தை பொறுத்தவரை இந்த 3 வாக்கு வங்கிகளுமே பாஜகவின் கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரானதாகவும் மதசார்பற்ற கொள்கை கொண்ட வாக்கு வங்கிகளாகும். இந்த வாக்குகள் எல்லாம் கடந்த காலங்களில் திமுகவின் பாரம்பரிய வாக்குகளாக இருந்தன. ஆனால் இப்போது தமிழக வெற்றி கழகம் பக்கம் திரும்பியுள்ளது. இந்த நிலையில்தான் இது போன்ற வாக்குகளை அடுத்து பாஜகவுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு வருகிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒரு கிறிஸ்துவர் என்பதால் அவரை சுற்றி கிறிஸ்துவ பிரமுகர்கள் அதிகரித்து விட்டார்கள் என்கின்ற விவாதமும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் இது போன்ற விஷயங்களை தங்களது அரசியல் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு மெஜாரிட்டியாக இருக்கும் இந்து ஓட்டுகளை பாஜக பக்கம் திருப்ப தற்போது அமித்ஷா புதிய வியூகம் தீட்ட தொடங்கியுள்ளார். அதாவது திமுக, தாவேகா என்ற 2 கட்சிகளின் கொள்கையும் ஒன்றுதான் என்று சொல்லி திமுகவை பலமிழக்க செய்ய போகிறார்களாம். குறிப்பாக தமிழக அரசியலில் கேமிலிருந்து திமுகவை அகற்றுவதற்கான திட்டம் தான் இது என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் இதை வைத்து பாஜக தலைமையில் இந்த கட்சிகளுக்கு நேரெதிர் அணியை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மும்முனை போட்டி என்பது யாருக்குமே சாதகம் இல்லாத ஒரு சூழல்தான் உள்ளது. அதனால் அதிமுகவா, தாவேகாவா, பாஜகவா என்று ஒரு இருமுறை போட்டி பிரச்சாரத்தை அடுத்து பாஜக தமிழ்நாட்டில் கையில் எடுக்கப் போகிறது. இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக நியமிக்கும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறதாம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் களம் விஜய், உதயநிதி என்று மாறிவிட்டதால் அடுத்து அண்ணாமலை களமிறங்கினால் மட்டுமே அவர்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க முடியும் என்பதையும் அமித்ஷா புரிந்து கொண்டுள்ளாராம். மேலும் தமிழ்நாட்டில் தற்போது அதிமுக பல துண்டுகளாகி பலவீனமாகிவிட்டது. அதனால் இந்த இடத்தை இன்னொரு கட்சி பக்கம் கொடுக்காமல் பாஜக பக்கம் இழுத்து தேர்தல் களத்தை மாற்றி அமைத்துவிட வேண்டும் என்றும் டெல்லி மேலிடம் திட்டமிட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவின் அதே கொள்கையை விஜயும் பின்பற்றுவதால் அந்த 2 கட்சிகளையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து அவர்களுக்கு எதிராக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதே அடுத்த திட்டமா. தற்போது தமிழ்நாட்டில் தங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி பாஜகவின் சித்தாந்தத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து திராவிட சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான பாஜக சித்தாந்தத்திற்கு என்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் அமித்ஷா கூடிய சீக்கிரமே அண்ணாமலையை டெல்லிக்கு வர வைத்து இது குறித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. ரிஸ்க் எடுக்க நான் தயார், ஆனால் இந்த 3 கண்டிஷனுக்கு டெல்லி மேலிடம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அமித்ஷாவுக்கு அண்ணாமலை அனுப்பிய அவசர செய்தி. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நாளை தமிழகம் வரப்போகிறார். இதனால் அவரை வரவேற்பதற்கு அண்ணாமலையின் அன்பு கூட்டத்தினர் தயாராகி கொண்டு வருகிறார்கள். அவர் குறித்து பல்வேறு போஸ்டர்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு ட்ரெண்டிங்கை தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து டெல்லியில் கடந்த சில தினங்களாக ஆலோசனை நடைபெற்று வந்த நிலையில் தமிழ்நாட்டில் வீழ்ச்சியை சந்தித்துள்ள பாஜகவை அடுத்து தூக்கி நிறுத்த எப்படிப்பட்ட அரசியலை யாரை வைத்து முன்னெடுக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் ஆலோசனை நடத்தியுள்ளார்களாம். அப்போது தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீன் மற்றும் BL சந்தோஷ் உள்ளிட்டோர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவின் டெல்லி தலைவர்கள் எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் அது எடுபடுவதில்லை. குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி கிடைக்காத நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தும் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஆனால் திமுகவுடன் கூட்டணி வைத்த காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகளில் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் பாஜகவை இன்னும் பெரிய அளவில் வளர்க்க வேண்டும். அதற்கு சரியான மாநில தலைவரை நியமிக்க வேண்டும். நயினார் நாகேந்திரனை நியமித்தால் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் போது பாஜகவுக்கு இரட்டை இலக்கத்தில் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதிர்ச்சி தோல்வியாக அமைந்துவிட்டது.
அதனால் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிகப்படியான பாஜக தொண்டர்களின் நன்மதிப்பை பெற்ற அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக நியமித்தால் கட்சியை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்று இவர்கள் இருவரும் மோடி அமித்ஷாவுக்கு தங்களது கருத்தை தெரிவித்துள்ளார்களாம். இப்படி டெல்லியில் நடந்த ஆலோசனைக்கு பிறகுதான் அண்ணாமலையின் முடிவு குறித்து தேசிய பாஜக தலைவர் நிதின் நவீன் தகவல் அனுப்பி இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்துவிட்டதால் அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும் போது தவேக, திமுக போன்ற கட்சிகள் அந்த தொகுதியை கைப்பற்ற கடுமையாக மோதுவார்கள். அவர்களுடன் என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜகவும் களமிறங்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ பாஜகவுக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் தமிழக பாஜக தொண்டர்களின் உற்சாகம் குறைந்துவிடும். அதனால் இந்த தோல்வியை ஈடுகட்ட அடுத்து கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் செய்தாக வேண்டும் என்று அண்ணாமலையிடத்தில் கூறியுள்ளார்களாம். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத அண்ணாமலை திருச்சி கிழக்கு தொகுதியில் களம் இறங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதாம். அதற்கு அண்ணாமலை இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சிதான் வெற்றி பெறுவார்கள் என்றாலும் கூட கட்சி மேலிடம் பலப்பரீட்சை பார்க்க சொன்னால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக பதவியேற்க தயாராக உள்ளீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னை பொறுத்தவரை டெல்லி என்னிடம் சொல்லும் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன். மாநில தலைவர் பதவி இல்லை என்றால் பாஜகவின் சாதாரணமான தொண்டனாக கூட நான் செயல்படுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக நான் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதிலிருந்தே அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார் என்ற ஒரு வதந்தி பரவிக்கொண்டே வருகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை கடைசி வரை நான் பாஜகவில் தான் இருப்பேன். பிரதமர் மோடியின் பால் ஈர்க்கப்பட்டு நான் பாஜகவுக்கு வந்தவன். அதனால் நீங்கள் என்னை சாதாரண தொண்டராக வைத்திருந்தாலும் கூட நான் பாஜகவை விட்டு ஒரு நாளும் வெளியேற மாட்டேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவர் பதவி ஏற்க வேண்டும் என்றால் தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்களை செய்ய வேண்டும். தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஜய் தலைமையில் தவேக, மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக என்ற 2 கட்சிகளும் வலுவாகத்தான் உள்ளார்கள். அதோடு திமுகவை பொறுத்தவரை உதயநிதியின் பின்னணியில் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அதனால் இந்த 2 கட்சிகளுமே தற்போது இளைஞர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதேபோல் அடுத்தபடியாக தமிழக பாஜகவின் முக்கிய பொறுப்புகளுக்கு இளைஞர்களை கொண்டு வர வேண்டும். சீனியர் என்ற பெயரில் பேரளவுக்கு பதவியில் இருந்து கொண்டிருக்கும் பல புள்ளிகளை ஓரங்கட்ட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பாஜகவையும் அடுத்து திமுக, தவேக கட்சிகளுக்கு இணையாக போட்டி போட்டு வளர்க்க முடியும். அது மட்டுமின்றி ஏற்கனவே நான் மாநில தலைவராக இருந்தபோது எனக்கு எதிராக தமிழக பாஜகவின் பல சீனியர்கள் வேலை செய்தார்கள். அதனால் மீண்டும் நான் தலைவராகும் பட்சத்தில் அவர்களை கண்டிப்பாக களையெடுக்க வேண்டும். அப்போதுதான் என்னால் சிறப்பான முறையில் செயல்பட முடியும். இல்லை என்றால் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை விரைவில் டெல்லி வந்து தமிழக பாஜகவில் யார் யாரெல்லாம் களையெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட அதிரடி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். அதன்படி நீங்கள் செயல்பட்டால் மீண்டும் களமிறங்கி முழு எனர்ஜியுடன் பாஜகவை வளர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளாராம் அண்ணாமலை. இப்படி ஒரு மாதத்தில் கண்டிப்பாக தமிழக பாஜகவில் எதிர்பாராத பல திருப்பகரமான மாற்றங்கள் வரப்போகிறது என்றும் தெரிவிக்கிறார்கள்.